தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக அருமையான ஆசனம், நடராஜ ஆசனம். பொதுவாகவே நடராஜர் நமக்கு தெரியும். பதஞ்சலி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தில் நிறைய கதைகள் உண்டு அவரை பற்றிய வரலாறு. அதில் நடராஜர் நடனமாடுகின்ற நடனத்திற்கு பாத அஞ்சலி செலுத்துகின்ற காரணத்தினால் அவருடைய பெயர் பாதாஞ்சலி. பாதத்திற்கு நடராஜர் ஆடுகின்ற நடனத்தை ஒவ்வொரு பகுதியாக ஆசனமாக அவர் வடிவமைத்திருக்கிறார். அப்போ அவர் நடராஜர் ஆடுகின்ற நடனத்திற்கு பாத அஞ்சலி செலுத்திய காரணத்தினால் பாதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதுவே நாளடைவில் மருவி பதஞ்சலி அப்படின்னு பெயர் பெற்றதாக சிவ வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள், பழைய காலத்து சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நடராஜர் சன்னதியில் அவருடைய வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பேர் இருப்பாங்க. வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் அவருக்கு நடராஜருடைய நடனத்துக்கு ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்துடைய பெயரே நடராஜ ஆசனம். இது ஒரு நடனக்கலையில், ஒரு பரதநாட்டியத்தில் ஆடுகின்ற பொழுது அந்த கலையினுடைய ஒரு அம்சமாக இருக்கும். இந்த ஒரு ஆசனமே உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே நன்றாக இயக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். இந்த ஆசனத்தை சிறியவர்களும், நடுத்தரமான வயது உள்ளவர்கள், பெரியவர்களுமே பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கு கால் வலி, பாதவலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, அதுவும் கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு, மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட உள்ளுறுப்புகள் சோர்வடைதல், இவை அனைத்துக்குமே தீர்வு இந்த ஆசனத்தில் கிடைக்கின்றது. காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த ஆசனத்தில் ஒரு 30 வினாடிகள் இருந்துட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே இருக்க முடியாது, 10 வினாடிகள் இருங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. 30 வினாடிகள் இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். இவ்வளவு அற்புத பலனை தருகின்ற நடராஜ ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ தலை முதல் கால் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய எளிமையான ஆசனம் தான். அந்த உடலை அந்த பொசிஷனுக்கு வளைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றது. நடராஜ ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து நின்றுக்கணும். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு வெயிட்டு மனசுனால கொடுத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளழுங்க, நல்லா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 10 முறை. இப்போ கால்களை பொறுமையாக அகட்டிக்கோங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கால் விரல்கள், பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் லைட்டாக பெண்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழுந்துக்கோங்க. கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கால்களை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த பொசிஷனில் 10 செகண்ட் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு கடினமாக இருக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணால் தான் 20 செகண்ட் இருக்க முடியும். மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. முதல்ல கால்களை பொறுமையாக அகட்டிக்கோங்க. கால் பாதங்கள் எப்படி வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. வலது பக்க பாதம் கால் விரல்கள் வலப்பக்கமாகவும், இடது பக்க பாத விரல்கள் இடப்பக்கமாகவும் இருக்குது. இப்போ பொறுமையாக கைகள் இந்த மாதிரி, கை விரல்கள் பாருங்கள் தலைக்கு மேலே இந்த மாதிரி இருக்குது. பிரபஞ்ச சக்தி கையின் மூலமாக உள்ளே வருகின்றது. மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள் லைட்டாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கால்களை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இந்த ஆசனம் செய்த உடனேயே ஒரு சின்ன ஒரு பந்தம், ஒட்டியான பந்தம்னு ஒரு சின்ன பயிற்சி. கால்களை லைட்டாக 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. உடம்பு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ஸ்பீடாக மூச்சை வாய் வெளியே வெளியே விடுங்க. மூச்சை நல்லா, ஸ்டமக்கை நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நேராக வந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக பண்ணி காமிக்கிறாங்க. பொறுமையாக கீழே குனிஞ்சுக்கோங்க. கை எப்படி முட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸ்பீடாக வாய் வெளியே மூச்சு வெளியே விடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. ஸ்டமக்கை நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சை ரிலாக்ஸாக நினைக்கோங்க.
இந்த நடராஜ ஆசனமும் பண்ணிடணும், அது பண்ணி முடிச்ச உடனே இந்த ஒட்டியான பந்தமும் பண்ணிடணும். இந்த 2 ஆசனங்களையும் அழகாக தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மிக அற்புத பலன் கிடைக்கும். நேர்களே, இப்போ நடராஜ ஆசனம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், அதோடு சேர்த்து ஒட்டியான பந்தம் இந்த 2ஐயும் எப்படி பயிற்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த 2மே பயிற்சி பண்ணுறதுக்கு நன்றாக யோசித்து பாருங்கள், 5 நிமிடம் கூட ஆகாது. 5 நிமிடத்தில் அவ்வளவு அற்புதமான பலன்கள் உங்கள் உடலை வைத்து, உங்கள் மனதை வைத்து, நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை வைத்து நாம் பெற முடியும். ஆசனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு முறை சொல்வது தான் மாமுனி பதஞ்சலி முனிவர் அருளிய அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி தான் யோகாசனம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனது 5வது உடலில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை ஒவ்வொரு உடலாக்காக பெற்று அந்தந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் குறைபாடுகளையும் நீக்கி எல்லா உடலையும் சுத்தப்படுத்தி வளமாக வாழ்வதற்கு இந்த பயிற்சி பயன்படுகின்றது. அப்போ நமக்கு முதல்ல உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடாது. அன்னமய கோஷம் நல்லா இருக்கணும், கழுத்து வலி இருக்கக்கூடாது, முதுகுவலி இருக்கக்கூடாது, கண்கள் நன்றாக இருக்கணும், கண் வலி இருக்கக்கூடாது, காது வலி இருக்கக்கூடாது, ஹெட்டேக் மண்டே வலி இருக்கக்கூடாது, உடம்புல சைனஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, நம்முடைய மூச்சு நல்லா ரிதமாக உள்ளே போகணும், ரிதமாக வெளியே வரணும், நம்ம சாப்பிட்ட உணவுகள் நன்றாக ஜீரணமாகி அசுத்தம் தனியாகவும் சத்து உடலுக்குள் சேரக்கூடிய நிலை இருக்கணும், உடம்புல கழிவுகள் சிறுநீர் சரியாக வெளியே போயிடணும். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய உடல் இயக்கத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நன்றாக இயங்கினா தான் நம்ம வளமாக இருக்க முடியும். அப்போ அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சால்வேஷன் ஆகி ஒரு முழுமையான ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த நடராஜாசனம் பயன்படுகின்றது. பாத வீக்கம் பாதவலி நிச்சயமாக வராது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி முழுமையான பலனை அடையலாம். ஒரு மண்டலம் 48 நாட்கள் காலை மதியம் மாலை ஏதாவது ஒரு கால் வீக்கம் கால் பிரச்சனை உள்ளவங்க அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. 10 வினாடிகளே இருங்க. 2 மாதங்கள் கழித்து 20 வினாடிகள் அந்த ஆசனத்தில் இருக்க முடியும். 20 வினாடிகள் 3 முறை, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்பாக, மதியம், மாலை. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வாதம் பித்தம் சிலேத்துமம் 3மே நம்ம உடம்புல சமமாக இருக்கும். யாருடைய உடம்புல அந்த 3ம் சமமாக இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ ஆரோக்கியம் நம் கையில், ஆனந்தம் நம் கையில். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமது 5வது உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியிலிருந்து தான் வெளியே வருகின்றது. ஒவ்வொரு மனிதனுமே நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் அழகாக விளக்கியுள்ளார். அதிலும் முதல் சூத்திரத்தில் யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறாரு. எண்ணங்களை அழித்தலே யோகம் அப்படிங்கிறாரு. மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், விகாரமான எண்ணங்களை அழித்தலே யோகம். அப்போ எண்ணங்களை எப்படி அழிப்பது? அதற்கு நம்ம இந்த ஆசன பயிற்சிகளை முறையாக பயின்று உடலையும் மனதையும் வளப்படுத்தக்கூடிய அளவில் பண்பாடுகளை மாற்றிக்கொண்டு சாத்தியமான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு தினமுமே ஒரு 15 நிமிடங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தையும் வாட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் நமக்கு முழுமையாக கிடைக்கும், மன அமைதி நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு பெரிய மகான் பல வருடங்கள் இன்பம் எங்கே இருக்கின்றது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இமயமலையில் சென்று பல வருடங்கள் தவம் செய்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று இமயமலையில் தவம் செய்ததுக்கப்புறம் அவர் கண்டுபிடித்த உண்மை, ஹாப்பினஸ் இஸ் லைஸ் வித்தின். இன்பம் எனக்குள்ளேயே இருக்கின்றது. யூ வில் ஹேவ் டு கெட் இட் த்ரூ கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாகத்தான் இதை அடைய முடியும். இட் வில் நாட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் உமன் ஆர் மணி ஆர் நேம் அண்ட் ஃபேம், ரேங்க் அண்ட் பவர். நாம் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களிலோ பணத்திலோ புகழிலோ இந்த ஆனந்தத்தை அமைதியை அடைய முடியாது. ஆனந்த சுரூபம் நான் அப்படிங்கிறத அப்பொழுது உணர்ந்து அழகாக விளக்கியுள்ளார். அவர் தான் சுவாமி சிவானந்தர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய பெரிய மகான். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். எளிமையான வாழ்க்கை வாழணும், உயர்ந்த சிந்தனையில் வாழ வேண்டும். இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனையை கொடுப்பதற்கும் எளிமையாக வாழ்க்கையை வாழ்வதற்கும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கும் இந்த ஆசனம் பயன்படுகின்றது. நேர்களே, நம்ம மிக உயர்ந்த நிலைக்கு செல்லட்டா கூட முதல்ல அன்னமய கோஷம் சுத்தமாக இருக்கும். இந்த உடல், கை கால்கள், உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அது நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அது சுறுசுறுப்பாக நன்றாக இயங்கினாலே நம்ம வாழ்க்கையில் அமைதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆரோக்கியத்திற்காக நாம் தினமுமே ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணணும். ஒவ்வொருவரும் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது நவீனமான கருவிகள் நிறைய வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு, பல கோடிக்கணக்கான கருவிகள் வந்திருக்குது. அதற்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்முடைய உடலை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆனந்தமான வாழ்க்கை உங்கள் கையிலே இருக்கின்றது. அதான் யோகாசனம். இந்த யோகாசனம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு மருந்து நம்ம கையில் இருக்குது. இந்த மருந்தை நாம் தினமுமே காலை மதியம் மாலை 3 வேளையும் ஆசனம் அப்படிங்கிற மருந்தை உடலுக்கும், தியானம் அப்படிங்கிற மருந்தை உள்ளத்திற்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம உடம்புல கழிவுகள் தங்கக்கூடாது, மனதிலும் கழிவுகள் தங்கக்கூடாது.
உடல் கழிவுகளையும் மனக்கழிவுகளையும் நீக்க வல்லதான் இந்த ஆசனம். அப்போ நம்ம நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா இந்த இன்றைக்கு இவர்கள் பயிற்சி செய்த இந்த நடராஜாசனம் மிக அற்புதமான பலனை கொடுக்க வல்லது. இவ்வளவு பலன்கள் தலை முதல் கால் வரை ஒரு ஆசனத்திலே பெறக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் நடராஜாசனம். ஒவ்வொருவரும் இதை பார்த்து பயின்று பலனடையுங்கள். மீண்டும் ஒரு எளிமையான ஆசனத்தோடு அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.